வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு, கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர். தற்போது பார்த்தீங்கன்னா, லாபகரமான தொழில் எதுன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய லாபகரமான தொழில் இருந்தாலும், தற்போதைய சூழ்நிலையில பாக்கு மரங்கள் வந்து பார்க்கும்போது, நிறைய லாபகரமான ஒரு தொழிலா இன்னைக்கு வந்து நிறைய செஞ்சுட்டு வராங்க. எப்படின்னா, ஒரு தென்னை மரம்னா கூட இடைவெளி ஒரு 30க்கு 30 வைக்கணும், தென்னை மரம். அது பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு சராசரியா ஒரு 70லேருந்து 75 மரம் வைக்கலாம். அதே மாமரம்னு பார்க்கும்போது, கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக பார்க்கும்போது, மகசூல் வந்து மிக குறைவாகவும், மகசூல் அதிகமான விலை இல்லாத காரணத்தினால, மாமரம் இன்னைக்கு பராமரிப்பு செலவு வந்து அதிகமா இருக்கிறதுனால, ஒரு 3, 4 வருஷமா பார்க்கும்போது, மாமரத்தில மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்து வராங்க. அதே மாரி வெஜிடபிளும் அதே மாரி, இன்றைய சூழ்நிலையிலே மிக லாபகரமான ஒரு தொழில் பார்க்கும்போது பார்த்தீங்களா, பாக்கு. பாக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. ஒரு பாக்கு மரம் வந்து 6லேருந்து 9 அடி வரைக்கும் டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க பாக்கு மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் தர வேண்டிய ஒரு மரம் வந்து பாக்கு மரம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பாக்கு மரம் ஒரு சிறப்பான என்னன்னு சொன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து 500லேருந்து 700 மரம் வைக்கலாம். அதுதான் வந்து கொஞ்சம் இடைவெளி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாக்கு மரம் பொறுத்தவரைக்கும் நிறைய ஒரு மகசூல் எடுக்க வேண்டிய ஒரு இருக்கும் அது. அதே மாரி இடைவெளி பார்க்கும்போது சில இடங்கள்ல பார்க்கும்போது 1000 செடி கூட நட்டுருக்காங்க. 1000 செடி அது மாரி நடக்கூடாது. அது பார்க்கும்போது மகசூல் வந்து ரொம்ப கம்மியாகி இருக்கும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஒரு 500லேருந்து 700 செடி வைக்கும்போது 6லேருந்து 9 அடி வரைக்கும் வைக்கலாம். 2வது வந்து தண்ணீர் வளமும், மண் வளமும் மிக ஒரு சிறந்ததாக நம்ம இது பண்ணலாம். ஆனா நம்மளோட தேன் பழனிசாமி அண்ணா இருக்கிறார். அவர் ஒரு 2 சில ரகங்களை பத்தியும் சொல்லுவாரு. சொல்லுங்க. பாக்குல பார்த்தீங்கன்னா, H1, H2 அப்படின்னு சொல்லி 2 ரகம் இருக்குங்க. இதில மொய்தீன் வந்து நல்ல ரகம். நம்ம நாட்டு ரகத்தில மொய்தீன் நல்ல மகசூல் தரக்கூடிய ரகமா நம்ம தேர்ந்தெடுத்து, எங்க பகுதியில கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில மொரப்பூர் பக்கம்லாம் நட்டு சாகுபடி பண்ணி இருந்திருக்காங்க. இதில தென்னைக்கு ஈக்குவலான மகசூல் என்ன மரம்னாக்கா, ஆண்டு வருமானத்தில இதுதாங்க. இது பாக்கு தாங்க சிறப்பா இப்போதைக்கு தெரியுதுங்க. இது வந்து குறைவும், மகசூல் வந்து அதிகரிப்பு உள்ள தாவரமா இருக்கிறதுனால, இதை அதிகமா சாகுபடி செஞ்சுன்னு வராங்க. ஆள் குறைப்பு. இயந்திரத்தை வச்சு உழவு ஓட்டிக்கலாங்க. களை எடுக்கிறது சிரமம் இல்ல. ஈஸியான தொழில்நுட்பத்துல இத பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறதுக்கு இது ஏதுவா இருக்கு. நன்றி, வணக்கம். தேனுண்ணா. இந்த மாதிரி நல்ல ஒரு மகசூலான ஒரு நம்ம 500ம் வேண்டாம், அதே மாதிரி நமக்கு 900மும் வேண்டாம். சராசரியா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 செடி வச்சுக்கிட்டீங்கன்னா கூடங்களா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 4,20,000. ஒரு ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்கு வந்து 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். நாம அறுவடை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பாக்கு வாங்குறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து அறுவடை பண்ணிக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில பாக்குக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அனைத்து விவசாயிகளும் பாக்கு வந்து நடவு பண்ணலாம். பாருங்க, தனியாகவும் நடவு பண்ணலாம். தென்னை மரத்துலையும் நம்ம பாக்கு வந்து நடவு பண்ணலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த வெட்டமெல்லாம் பாருங்க, நல்ல ஒரு தரமான ஒரு செடி. இந்த செடி சராசரியா ஒரு மகசூலுக்கு வரத்துக்கு எத்தனை ஆண்டுங்கண்ணா? 4.5 ஆண்டு வரலாம். 5 ஆண்டு வரைக்கும். அதே மாதிரி நம்ம பராமரிப்பு என்பது ரொம்ப ஒரு முக்கியம். எந்த ஒரு செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழிலாக இருந்தாலும் ஆர்வத்தோடு செய்யணும். 2வது விருப்பப்பட்டு செய்யணும். அது முக்கியம். ஏன்னா நம்ம செடி வச்சுட்டு உடனே பராமரிக்கணும்னு நினச்சி உடனே ஈல்டு வரணும்னா வராது. பாருங்க, எந்த ஒரு களையும் இல்லாத மகசூல் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக இது நிழல் தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் தற்போது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்க்குறீங்க. பார்க்காதவங்க பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம விவசாய சங்கத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு விவசாயமும் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் தான். விவசாயத்தில் எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஆனால் அண்ணாருக்கு பாருங்கள், தேன் பழனிசாமி கிட்ட அவர்களுக்கு எங்கள் கிட்ட தென்னை நாற்றும் இருக்குது. அதே மாதிரி அண்ணாருக்கிட்ட பாக்கு நாற்றும் இருக்குது. பாக்கு நாற்று தேன் பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாம் வந்து சிறப்பாக பயனடையலாம். தேவைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம உங்களோட சந்திக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து உங்கள் சிவகுரு, அண்ணன் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணன் அண்ணா. நன்றி, வணக்கம்.